ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அனிசாஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ லெசன் 13ல் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் 2, அதாவது செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஸோ அந்த நேம் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா கேப்ரியல் பெத்தல் அமைடு சிந்தசிஸ். என்னடா நேம் ஒரு மாதிரியாக வாயிலேயே நுழையாத மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தால் நான் ஈஸியாக எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ அந்த ரியாக்ஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெமரி பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதில் என்ன ரியேஜெண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெமரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராடக்ட், அதாவது நம்ம ஒரு ரியாக்டண்ட்டில் ஒரு ரியேஜெண்ட் போட்டு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி மெமரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரியாக்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ புக்கில் பார்த்தோம்னா இவ்வளோ பெருசு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, நான் தெளிவாக தனியாக எழுதி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா பெத்தல் அமைடு. சைடில் பாருங்கள், இமேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பெத்தல் அமைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ரியேஜென்ட், நம்ம இந்த இடத்துல 3 ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹாலிக் KOH, அண்ட் தென் RX, அண்ட் தென் அக்வஸ் KOH. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரைமரி அமைனு. ஸோ மெயின் ப்ராடக்ட் வந்து ப்ரைமரி அமைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பெத்தல் அமைன் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம். ஓகே, ஸோ பெத்தல் அமைடு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பென்சைன் போடுறோம். பென்சைன் போட்டுட்டு இங்கே ஒரு கார்பன் 2 டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா? டபுள் பாண்ட் ஓ இருக்கும். அண்ட் தென் இந்த சைடு கார்பன் போட்டு நம்மளுக்கு டபுள் பாண்ட் ஓ இருக்குமா. ஸோ அது கூட இங்கே வந்து NH வந்து ஓகேவா, NH வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா KOH. ஓகேவா? ஸோ இப்படி KOH போடக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு -H2O வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ -H2O வெளியே போயிட்டு நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ மீதி என்ன இருக்கும், ஸோ இந்த நைட்ரஜன் அதே இந்த K இருக்குமா. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்னவா கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஸோ ஒரு பென்சைன் இருக்கும். அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஒரு பென்சைன், அது கூட கார்பன் டபுள் பாண்ட் ஓ, அண்ட் தென் இது கூட கார்பன் டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா? அண்ட் தென் அந்த N அண்ட் தென் K இது சேர்ந்துருமா. ஓகேவா? அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நாம் வந்து இது கூட RX, ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே, ஸோ RX போடக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓகே, RX போடக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த Kவும் இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு வெளியே போயிடும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த Nனும் இந்த Rரும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்னவா கிடைக்கும், நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெத்தல் அமைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மீதி அப்படியே தான் இருக்கும். NR. ஓகே, ஸோ நான் இதை வந்து இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இங்கே ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஓகேவா, இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது கூட NR இருக்கும். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்வஸ், இது வந்து ஆல்கஹாலிக். ஓகே, இது வந்து அக்வஸ் KOH. இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன ஆகும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர், இங்கே இருக்கக்கூடிய ஆறு அண்ட் தென் என், அதுக்கப்புறம் 2 ஹைட்ரஜன். ஓகேவா, ஸோ இது சேர்ந்து நம்மளுக்கு என்னவா வெளியே போகும் அப்படின்னா RNH2. ஓகேவா, ஸோ இது வெளியே போயிடும். அப்புறம் நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ மீதி ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பெத்தலமைடு இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே தான் இருக்கும், CW. ஸோ அதை நான் அழிச்சிட்டு மேலே எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்னா KOH போடக்குள்ள, அதாவது ஒரு ஸோ அந்த மாதிரி ஓகேவா, எனக்கு வந்து இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, இங்கே 2 இங்கே வந்து நம்ம 2 இருக்கிறதா மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 2K இருக்கும், அண்ட் தென் 2 ஆக்சிஜன் இருக்கும், அண்ட் தென் பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன் இருக்குமா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த 2 ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன்னு அண்ட் தென் இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வெளியே போயிடும், RNH2 வெளியே போகும். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2K, அது கலரில் இது பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 2K அண்ட் தென் 2 ஆக்சிஜன் இருக்கும், 2 பொட்டாசியம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒன்று அண்ட் தென் இந்த கார்பன் கிட்ட ஒன்று ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். கைஸ், பொறுமையாக கேளுங்க, ஸ்லோ பண்ணி ஒரு 2 டைம்ஸ் கேளுங்க, அப்போ தான் புரியும். இல்லை நான் வேறு மாதிரி நடத்தணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணணுன்றதை மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த நேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.